guys, தாமஸ் அப்படிங்க. இன்னைக்கான வீடியோ என்ன பத்தின வச்சீங்க? தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் சார்பாக பேட்டரியே வந்து சர்வீஸ்க்காக பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி, அது அமௌண்ட், அப்புறம் இமௌண்ட் இருக்கு, அது இமௌண்ட் இருக்கு ஓகேங்களா? எல்லாத்தையும் பிரித்து பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பிரிப்போம் ஓகேங்களா? முதல்ல பிரிப்போம் ஓகேங்களா? எந்த ஊருக்கு இல்லை சர்வீஸ்க்காக வந்துருந்துச்சு ஓகேங்களா? நான் பிரித்து சர்வீஸ் பண்ண போகிறோம். உங்கள் பேட்டரி தான் சொல்லுங்கள், நீட்டாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்பீட் பேட்டரி ஓகேங்களா? ஸ்பீட் பேட்டரி நினச்சிருக்காப்புல உங்களுக்கு துணி பேட்டரி அடி வாங்கினவங்களுக்கு துணி ஓகேங்களா? அண்ட் சார்ஜர் சார்ஜர் அனுப்பிச்சிருக்காங்களோ ஓகேங்களா? சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட் ஓகேங்களா? 60 வோல்ட்டு. இதை நம்ம பார்ப்போம், என்ன கண்டிஷன் பார்ப்போம். அடுத்து வாங்க என்ன பிரிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சுதாகர்னு போட்டு போய் அமைச்சிருக்காங்க, சுதாகர் ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் பேட்டரி, ஏன்னா சார்ஜர் அண்ட் உங்களுக்கு ஆம்பியர் பேட்டரி ஓகேங்களா? ஆல்ரெடி சர்வீஸ் கொடுத்துருப்பாங்களுக்கு, ஆல்ரெடி சர்வீஸ் போயிட்டு வந்துருக்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ் போயிட்டு இருக்கு. சுதாகருங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனாலும் சொல்கிறாப்புல பார்ப்போம் ஓகேங்களா? நீட்டாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களுக்கு அப்பயே அவங்க கொடுத்தான்னு தெரியல. சரிங்க, மீட்டர் பார்ப்போம். ஓடிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வோல்டேஜே வரல. பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் ஓகேங்களா? 0 வோல்டேஜே வருது. நம்ம ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம் ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பாக்ஸ் அதை பிரிச்சுவோம். அடுத்து இன்னொரு பாக்ஸ் பிரிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 வோல்ட் டு 60 வோல்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? இதையும் பார்த்துடலாம் என்னென்னு. அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பேட்டரி வச்சுருக்காப்புல. இது பார்த்தீங்கன்னா ஈரோடுன்னு நினச்சிருக்காங்க ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஈரோடுன்னு நினச்சிருக்காங்க. இந்த பேட்டரி நம்ம ஓனாக பார்ப்போம் ஓகேங்களா? மொத்தம் 3 பேட்டரி வந்துருக்கு. மொத்தம் 4 பேட்டரி வந்துருக்கு. 4 பேட்டரியும் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா? ஆல்ரெடி 6 பேட்டரி ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எக்ஸல் பைக் எல்லாமே கன்வெர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? பேட்டரியாவே தாமஸ் பேட்டரி. உங்களுக்கு புது பேட்டரி வேணா சொல்லுங்கள், நீட்டாக அசம் பண்ணிக்கலாம். புது பேட்டரி இன்னும் கண்டிஷன் உங்களுக்கு வாரண்டியோட 2 வருஷம் வாரண்டி எடுத்துறோம். அடுத்து நம்ம 10 வருஷம் வாரண்டியோட தர மாதிரி ஒரு பேட்டரி செய்ய போகிறோம் ஓகேங்களா? 10 வருஷம் வாரண்டி தர போகிறோம் ஓகேங்களா? வேணும் புக் பண்ணிங்க. இப்போ அந்த பேட்டரி நம்ம பிரித்து நம்ம சைஸ் பண்ண போகிறோம். பார்ப்பீங்க ஒரு பேட்டரி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்னதை பண்ணுவோம். எதாக இருந்தாலும் சின்னதாக தான் ஆரம்பிக்கணும், எடுத்துகிட்டு பெருசு போகக்கூடாது. சின்னதாக முடிப்போம் ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அடுத்ததை முடிப்போம், அதை முடிச்சு அதை முடிப்போம். ஒவ்வொரு முடிச்சு ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன செலவாகுது எல்லாத்தையும் பார்த்துடலாம். உங்களுக்கு பிரிச்சுட்டு பேலன்சிங் போட்டு காமிக்கிறோம் ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுல மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்லேருந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறோம் ஓகேங்களா? ஈரோட்லேருந்து பேட்டரி நான் மைலேஜ் கிடைக்குங்கனாப்புல பார்த்தலாம் என்னென்னு ஓகேங்களா? பிரிச்சாச்சு. 48 வோல்ட்டு. பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் கொடுக்கல, ஒன்லி அவுட் புட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் சார்ஜர் கனெக்ட் கொடுக்காம வச்சுருக்காங்க ஓகேங்களா? இஎம்எஸ்ல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி இதை பார்த்தா தெரியும். பேலன்சிங் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே. ஒவ்வொன்றும் பேலன்ஸ் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 13 சீரிஸ் லித்தியம் மைனு என்னதுன்னு பார்த்துலாம். அவங்க இல்லை என்ன கண்டிஷன் பார்த்து சொல்லிடலாம் அவர்கிட்ட.
அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் மொத்தம் 4 பேட்டரி பிரித்தோம். பார்த்தீங்கன்னா பியூர் பார்த்தீங்கன்னா அது இதே பேலன்சிங் கூட தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. எல்லாமே பூ பூத்துருச்சு பேட்டரி பூரா. இப்படி பூ பூத்துருச்சுன்னா முடிஞ்சது. அது கண்டிஷன் இருக்குது. ஒயரே பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட் கலர் இருந்தது இப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள். அப்படிங்கும்போது இது டெத்துன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல் டெத் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, பேலன்சிங் கூட பார்த்துடலாம். அடுத்து இன்னும் 2 பேட்டரி இருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? முடிச்சுட்டு என்ன விளாடுங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன்.